ஓம் நமோ வெங்கடேஷாய. சென்னையிலேருந்து ஸ்ரீரங்கம் போய் பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கம் ரெங்கநாத சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர சேர்த்தி சேவை ரொம்ப விசேஷமானது. அதில் தாயார் பெருமாளை சேவிச்சுட்டு அங்கேருந்து டைரெக்டாக கலியுக வைகுண்டமான திருமலை கோவிந்தனோட நேத்திர தரிசனம் ரொம்ப விசேஷமானது. நேத்திர தரிசனத்தில் பெருமாளை சேவிச்சுட்டு நைட்டு சென்னைக்கு ரிட்டன் ஆன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த கோயில்களுக்கு போனோன்னா யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். பங்குனி உத்திர தண்ணிக்கு காலையில் பிரணயகால மகோத்சவம் செய்வாங்க. போன வருஷம் ஸ்ரீரங்கத்தில் அந்த பிரணயகால உற்சவம் அட்டன் பண்ணி வீடியோ கூட ஷேர் பண்ணியிருந்தேன். மறுநாள் திருப்பதி தரிசனம் இருந்ததுனால சேர்த்தி சேவை பார்க்க முடியல, வந்துட்டேன். அதனால் இந்த தடவை சேர்த்தி சேவைக்காக போனேன். ஆக்சுவலாக ஃபுல் டே நடக்கும் அன்றைக்கு உற்சவம் எல்லாமே. காலையில் பிரணயகால மகோத்சவம், அதுக்கப்புறம் சேர்த்தி சேவை, அதுக்கப்புறம் உடையவரான ஸ்ரீ ராமானுஜரோட சரணாகதி உற்சவம்ட்டு சேர்த்தி சேவை எப்படி போகணும், எப்படி சேவிக்கணுங்கிறதெல்லாம் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா டீட்டெயிலாக இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன். ஃபுல் டே நீங்கள் சேவா பார்க்கணும் அப்படின்னா நாளே போய் ஸ்ரீரங்கத்தில் ரூம் எடுத்துருங்க. நிறைய ரூம்ஸ் இருக்குது. 2 டேஸாக ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நைட்டு சரணாகதி உற்சவம்லாம் பார்த்துட்டு வரலாம். எனக்கு மறுநாள் திருப்பதியில் ஆல்ரெடி நான் 3 months பிஃபோர் அட்வான்ஸாக தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டேங்கிறதுனால சேர்த்தி சேவையில் மட்டும் பெருமாளை சேவிச்சு கிளம்பிடலான்ட்டு 11:07 காலையில் சென்னை தாம்பரத்துலேருந்து கிளம்புற குருவாயூர் எக்ஸ்பிரஸில் ஃபஸ்ட்டு டிக்கெட் இல்லை, தக்கல தான் ட்ரை பண்ணேன். டிக்கெட் கிடச்சிருச்சு. மத்தியானத்துக்கு உண்டான லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு குருவாயூர் எக்ஸ்பிரஸ் கிளம்புனேன். 3:50 போல் ஸ்ரீரங்கம் ரீச் ஆனிச்சு. ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ சூப்பராக மாற்றிருக்காங்க. ஆட்டோ பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் இருக்கும். நீங்கள் விஸ்வரூப தரிசனம் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டால் கூட ஈஸியாக நம்ம ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயிலுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட கிடையாது. ஆக்சுவலாக நம்ம நடந்தே கூட போயிடலாம். பட் ஆட்டோவில் தான் போனேன். 100 ரூபா கேட்டாங்க. இங்கே எனக்கு தெரிஞ்ச இடம் இருக்குது. ஸோ அங்கே போய் என்னோடய லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கிட்டேன். கோயிலோட டெபாசிட் கவுண்டரும் இருக்குது, லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர். நம்ம அங்கேயும் வச்சுக்கலாம், மொபைல் எடுத்துகிட்டு போகலாம் உள்ள. நான் போனது 4 மணிங்கிறதுனால நிறைய சன்னதிகள் சாத்தி இருந்தது. டைரெக்டாக சேர்த்தி சேவைக்கு போயிட்டேன். ஏன்னா அன்றைக்கி மூலவர் தரிசனம் கிடையாதுன்ட்டு முதலையே போட்டிருந்தாங்க. எப்போவுமே உற்சவம் நடக்கிறப்போ கோயில் சார்பாக ஹெச்ஆர்சி போர்ட்டலில் கொடுக்குற உற்சவ டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு போனோம். சில நேரம் சில நாட்கள் மூலவர் சேவை கிடையாது அப்படின்னு போட்டிருக்கும். தெரிஞ்சு தான் போனேன், மூலவர் சேவை கிடையாது. இங்கே ஸ்பெஷலே சேர்த்தி சேவை தான். அன்றைக்கு நம்பெருமாளை பார்க்குறது தான் ரொம்ப விசேஷமே. தாயாரோட அன்னைக்கு பங்குனி உத்திர தன்னைக்கு தாயாரோட பெரிய பிராட்டியார் அவங்களோட வருஷ திருநட்சத்திரம். அன்றைக்கி ஒரு நாள் தான் நம்பெருமாளோட சேர்ந்து பார்க்க முடியும். நல்ல பௌர்ணமி நல்ல கோயில் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ சேர்த்தி சேவையில் ஃபாஸ்ட்டாகவே போய் தரிசனம் செய்துட்டு வந்துட்டேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். திறந்திருந்த மற்ற சன்னதிகள், உடையவர் சன்னதிகள்லாம் போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்தப்போ அக்காராடிசல் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. கோயிலையே அன்னப்பிரசாதம் சூப்பராக இருக்குது. சூடாக சாம்பார் டேஸ்ட்டாக இருந்தது. சாதமெல்லாம் நல்லா சூடாக இருந்தது. ஸோ அங்கே சாப்பிட்டு ஒரு 8:15 போல் கிளம்பிட்டேன். இப்போது ஸ்ரீரங்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ மாற்றிருக்கிறாங்க பஸ் எல்லாமே. முதல்லலாம் அந்த ராஜகோபுரம் கிட்ட வரிசையாக பஸ்ஸு நிற்கும். இப்போது பஸ் ஸ்டாண்டு மாற்றிருக்காங்க. அது தெரியாமல் நான் ஃபஸ்ட்டு ராஜகோபுரத்துக்கிட்ட போய் வெயிட் பண்ணால் பஸ்ஸே வரல. ஸோ ஊபர் புக் பண்ணிவிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். புதன்கிழமைகளில் வீக்லி எக்ஸ்பிரஸ் ஹைதராபாத்துக்கு போகிற ட்ரெயின் சார்லப்பள்ளி எக்ஸ்பிரஸ்ன்னு அதில் டிக்கெட் அவைலபிள் இருந்தது, நிறையவே இருந்தது. அதனால் ஈஸியாக நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே டிக்கெட் போட்டுக்கிட்டேன். 9:30 மணிக்கு திருச்சியிலேருந்து திருப்பதி வழியாக சார்லப்பள்ளி, அதாவது ஹைதராபாத் போகிற ட்ரெயின் அது. ஸோ ஊபரில் ஆன் டைமில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆனேன். 8வது பிளாட்ஃபார்மில் அந்த ட்ரெயின் கிளம்புனது கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஜேர்னி எல்லாமே சந்திரகிரி வந்தோன்னே கிட்டத்தட்ட 1 hour அந்த ட்ரெயின் போட்டாங்க சந்திரகிரி ரயில்வே ஸ்டேஷன்லேயே. நான் ஃபஸ்ட் டைம் இந்த வழியாக திருப்பதிக்கு போனது, அதாவது இந்த சந்திரகிரி வழியாக போனது. திருச்சியிலேருந்து போயிருக்கேன் என்னோடய இன்லாஸ் ஃபேமிலியோட. பட் இது ஃபஸ்ட் டைம் இந்த திருவண்ணாமலை சந்திரகிரி வழியாக போகிறது. ஸோ விடிஞ்சோன்னே அந்த வழியெல்லாம் பார்த்துக்கிட்டே போனேன். ஆனால் 1 hour சந்திரகிரியில் போட்டாங்க. அதுக்கப்புறமா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி விஷ்ணு நிவாஸில் பார்த்தா ஒரு 10 நிமிஷம் பஸ்ஸே இல்லை. ஏஎஸ்எஸ்டி டோக்கன் அங்கேருந்து வீடியோ எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஏசி பஸ் இருந்தது. அப்போ தான் டிக்கெட் எடுத்துக்கிட்டேன் 160 ரூபாய்க்கு. அலிப்பிரி டோலில் க்ரௌட் இருந்தது. பேக் செக்கிங் எல்லாம் முடிச்சு பஸ்ஸில் போகிற அந்த லேன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. வர்ச்சுவலில் ஊஞ்சல் சேவா புக் பண்ணியிருந்தேன் எனக்கு மட்டும்தான்.
நான் புக் பண்ணுறப்ப அந்த 120 நாள் கேப் ரூல் கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் எப்பயுமே ஒரு 2 சேவா போட்டு வச்சுருப்பேன். சேஃபர் சைடுக்கு. ஏன்னா, அப்போ ரூல்ஸ் இல்லாமல் நம்ம புக் பண்ண முடியல அதுக்காக. அந்த மாதிரி புக் பண்ண தான் இந்த டிக்கெட். அதுக்கப்புறத்துலேருந்து 120 நாளுக்கு ஒரு நாள் தான் இப்போ வர்ச்சுவல் சேவா புக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு மட்டும்தான் தர்ஷன் டிக்கெட் வீக் டேஸாக இருக்கிறனால புக் பண்ணிக்கிட்டேன். திருச்சிக்கும் நான் மட்டும்தான் போனேன். ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்டில் ரீச் ஆனோன்னே அந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டி இருக்கிற பாலாஜி ஃபாஸ்ட் ஃபுட் இங்கே பார்சலை வாங்கிட்டேன். ஏன்னா ரெஃப்ரெஷ்லாம் நான் இன்னும் பண்ணிக்கல. இங்கேருந்து நடந்து போய் கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பெரிய ஜிஎஸ் சுவாமி மட். இங்கே இப்போது ஒரு புது ரூல் சொன்னாங்க. நம்ம லாக்கர் எடுக்கலாம். 100 ரூபாய் லாக்கர். சிங்கிளாக போகிறவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அண்ட் சேஃப் கூட. ஜெராக்ஸ் காப்பி கேட்குறாங்க ஆதாருக்கு. ஸோ இனி நீங்கள் பெரிய ஜிஎஸ் சுவாமி மட்டில் போனீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க. உங்களோட ஆதார். ஒரு லாக்கர் எடுக்கிறீங்கன்னா யார் பேரில் நம்ம எடுக்கிறோமோ அவங்க ஒரு ஜெராக்ஸ் காப்பி கொடுக்கணும் ஆதாரோடது. இப்போது ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் தரிசனத்துக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கு. பெரிய ஜிஎஸ் சுவாமி மட் ஆப்போசிட்டில் தான், கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் தான். இங்கேருந்து பார்த்தா கூட தெரியும் உங்களுக்கு. அங்கே போய் குளிச்சு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எல்லா லக்கேஜும் உள்ளே வச்சுட்டு மொபைல்லேருந்து தர்ஷன் டிக்கெட், ஆதார், ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வராக சுவாமியை சேவிச்சுட்டு டைரெக்டாக சுபதம் என்ட்ரி வழியாக போய் 300 ரூபாய் தர்ஷன கீழே 10:20க்கு ஜாயின் பண்ணேன். ஸ்கேன் பண்ணுற இடம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நின்று தான் க்யூ போச்சு. சரி, நம்ம வெளியில் வரத்துக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும்னு நினச்சா ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு பேக் செக்கிங் வரும்ல, அந்த இடத்த க்ராஸ் பண்ணோன்னே சரி க்ரௌடும் இல்லை, கம்பார்ட்மெண்ட் வழியாக கூட விடலை. நம்ம ஸ்கேனிங் முடித்து ஒரு ஸ்டேஜுக்கு போகிறப்போ லெஃப்ட் சைடு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும், ரைட் சைடு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். நடுவில் விட்டுட்டாங்க. ஸோ டைரெக்டாக அந்த கம்பார்ட்மெண்ட்டுள்ள ஒரு பேக் செக்கிங் இருக்கும், அதுக்கு க்யூ போயிடுச்சு. அதுக்கப்புறம் திருமலை நம்பி சன்னதிக்கிட்ட போனால் ஜென்ரலாக திருமலை நம்பி சன்னதிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஒரு க்யூ மாடவீதியை ஒட்டி இருக்கிறது கொஞ்சம் நெருக்கி போகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குற இடம் சொல்கிறேன், இந்த இடத்த க்ராஸ் பண்ணுறப்போ அங்கே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பேரிகேடு வச்சு கூட்டம் ரொம்ப சேர முடியாத மாதிரி பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக உள்ளே நுழைய முடிஞ்சது. உங்களுக்கு இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஆப்போசிட் டு திருமலை நம்பி சன்னதி. நல்லா நெருக்கிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நம்ம மாடவீதியை ஒட்டி இருக்கிற க்யூ லைன் ரொம்ப ஈஸியாக இருந்தது நேற்று உள்ளே போகிறதுக்கு. அதன் வழியாக மகாத்வாரத்துக்கிட்ட ரீச் ஆகிறப்போ, அதாவது 10:20க்கு க்யூவில் ஜாயின் பண்ணேன். மகாத்வாரத்துக்கிட்ட ரீச் ஆகிறப்போ மணி 11:40. கைங்கரியம் செய்கிறதுக்காக தீக்ஷிதர்கள் அவங்க கைங்கரியம் செய்கிறதுக்காக உள்ளே வந்தாங்க அந்த தீப்பந்தத்தோட. ஸோ அப்போது ஒரு 2 செகண்ட்ஸ் இங்கே நிப்பாட்டினாங்களா. அந்த டைமில் இந்த மகாத்வாரத்தில் லெஃப்ட் சைடு கீழே இருக்கிற சங்கநிதி, ரைட் சைடில் பத்மநிதி, மேலே அந்த குமிழ் கதவுகளில் சங்க சக்கரம் அவங்களெல்லாம் சேவிச்சுட்டு உள்ளே போனோன்னே படிக்காவலி. இது எப்போவுமே 3 முறை ஒரு நாளைக்கு பேரி மேளம் வாசிப்பாங்க திருமலை ஸ்ரீவாரி கோயிலில். காலையில் 11 மணிக்கு, சாயந்தரம் 6 மணிக்கு, எகெயின் நைட்டு 11 மணிக்கு. கரெக்டாக நான் போகும்போது 11:45 இருந்ததுனால பேரி மேளம் கரெக்டாக அந்த துலாபாரத்துக்கிட்ட வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய ப்ளூ கலர் மேளம், ஒரு குட்டி ப்ளூ கலர் மேளம். செம்ம வைப் ஆகிடுச்சு அந்த பேரி மேளத்தை கேட்குறப்போ. கரெக்டாக வெண்டி வாக்கிலி கிராஸ் பண்ணுறப்போ மணி 11:43. உள்ளே நுழையும் போதே லெஃப்ட் சைடில் கிருஷ்ணர் இருப்பார். ஆனால் அங்கே சேவாக்கு இருந்ததுனால தொட்டு சேவிக்க முடியல. எதிர்த்தாப்பில் ரெங்கநாதர், அவரை சேவிச்சிட்டு ஏன்னா மூலவரை பார்க்கல ஸ்ரீரங்கத்தில். இங்கே பார்த்தது ஒரு திருப்தி. கரெக்டாக பங்காரு வாக்லி உள்ளே நுழையிறப்போ மிடில் லைனில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் க்ரௌட் இருந்தது பங்காரு வாக்லி என்ட்ரன்ஸில். பங்காரு வாக்லி உள்ளே நுழைஞ்சோன்னா லெஃப்ட் சைட் தூணில் வராகசுவாமி தாயாக இருப்பாங்க. ரைட் சைடில் கருடாழ்வார்க்கு பெரிய மாலைகள் சத்தி ரொம்ப அழகாக இருந்தார். மேலே தசாவதாரங்கள் அவங்களெல்லாம் சேவிட்டு துவார பாலகர்களான ஜெயன் விஜயனையும் சேவிச்சுட்டு திரும்பினா கோவிந்தன் மெல்லிய திருநாமம் தான் ஃபஸ்ட்டு கண்ணில் பட்டது. ரொம்ப அழகாகிட்டு இருந்தாங்க. மஞ்சளில் அரக்கு கலர் வஸ்திரம், சங்கு சக்கரம், தாயார் வரதஹஸ்தம்லாம் ஜொலிக்குது. மலர் நகைகள் அலங்காரம் இல்லையா, அதனால் நல்லா விசிபிளாக இருந்தது, பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த அடிமேல் அடி வச்சு மூவ் ஆகிறப்போ ஓம் நமோ பகவதை வாசுதேவாயன்னு திருப்பாதிலேருந்து திருமுடி வரைக்கும் பார்த்துக்கிட்டே உள்ள ராமர் இருக்காங்க, கிருஷ்ணர் இருக்காங்க, ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய ஸ்ரீராமர் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே தள்ளிவிடலை. பெருமாளை பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட வெளியில் வந்து வரதராஜ பெருமாள் தங்க கிணறு அந்த கார்னரில் நின்று மேலே விமானத்தில் பார்த்தீங்கன்னா வைகுண்டநாதர் ஒரு திருப்பாதம் கீழே தொங்க விட்ட மாதிரி உட்காந்துருப்பார் சென்டரில். ரொம்ப அழகாக இருக்கும், வாசலில் பார்த்த மாதிரி. அவரை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா தீர்த்தம் சடாரி, அந்த தீர்த்தம் கொடுக்குற இடத்துக்குள்ளே இருக்கிற
5 தெய்வங்களை சேவிச்சுட்டு பிரகாரம் சுற்றி வர்றப்போ கரெக்டாக பெருமாளுக்கு பேக் சைடில் பலிபீடத்துக்கிட்ட செவத்தில் ஸ்ரீ ராமானுஜரை செதுக்கியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதாவது திரும்பிடக்கூடாது விமான வெங்கடேஸ்வர பெருமாளை பார்க்குறதுக்கு. கரெக்டாக விமான வெங்கடேஸ்வர பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பலிபீடம் இருக்கும். அந்த இடத்துக்கிட்ட உட்காந்து பார்த்தீங்கன்னா செவத்தில் ரொம்ப அழகாக செதுக்கியிருப்பாங்க. ஸ்ரீமதி ராமானுஜாய நமகன்னு சொல்லிட்டு அவர் வேண்டிட்டு பிரகாரம் சுற்றி மேலே விமான வெங்கடேஸ்வர பெருமாள், கருடாழ்வார், ஆஞ்சநேயர், கிருஷ்ணர், அங்கேயுமே வைகுண்டநாதர் இருப்பாங்க. அவங்களையும் சேவிச்சுக்கிட்டு சன்னதி ராமானுஜர் கிட்ட போனால் மலர் அலங்காரம் ரொம்ப அழகாக சன்னதி ராமானுஜருக்கு செய்திருந்தாங்க. கிராண்டாக இருந்த மாதிரி இருந்தது. அங்கேருந்தே யோக நரசிம்மர் தூரத்துலேருந்தே திருநாமம் திருமுகம் நல்லா கிளியராக தெரிஞ்சது. ஸோ அவரையும் சேவிச்சு தூணில் தாயார் இருப்பாங்க உண்டியல் காசு போடுற இடத்துக்கிட்ட. அவங்களுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா பிரகாரத்தில் விஸ்வக்ஷேனர் இருப்பார். நம்ம பார்க்க முடியாது, இருந்தாலும் மானசீகமாக ஸ்ரீமதி விஸ்வக்ஷேனாய நமகன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிவிட்டு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா வெண்டி வாக்கில் எப்பொழுதும் கூட்டம் நல்லா இருக்கும். வெளியில் வர்றதுக்குள்ளார ஒரு வழி ஆகிடும், க்ரஷ் ஆகிடும். ஆனால் அதிசயம் யாருமே இல்லை. திரும்பி பார்த்தேன் நம்ம கரெக்டாக தான் வரமா அப்படின்ட்டு. ஃப்ரீயாக இருந்தது மூமெண்ட். தயிர் சாதம் பிரசாதமாக கொடுத்தாங்க. பிரசாதம் கொடுக்குற இடத்துக்கிட்ட ஒரு ஆஃபீஸ் இருக்கும் லெஃப்ட் சைடில். அங்கே செந்தூரம் பூசின ராமர் இருப்பார், ஆஞ்சநேயர் இருப்பார். அவரையும் சேவிச்சுட்டு தயிர் சாதம் அங்கேயே இருந்து சாப்பிட்டுட்டு வெளியில் வர்றப்போ 12:07 ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours கிட்டன்னு வச்சுக்கோங்களேன். தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வர்றப்போ நல்ல வெயில் இருந்தது. போய் பெரிய ஜெயசுவாமி மட்டில் மொபைல் எடுத்துக்கிட்டு மாட வீதியெல்லாம் ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த ரெட் கார்பெட் போட்டிருக்காங்க, அந்த சைடு க்ரீன் கலரில் சன்ஷேட் மாதிரி வச்சுருக்காங்க. ஒயிட் பெயிண்ட்டும் இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் இல்லாத இடத்துல நடக்கிறப்போ கால் சுட்டுச்சு, நல்லா எனக்கு சுட்டுச்சு. ஸோ சூடு பொறுக்க முடியாதவங்க சாக்ஸ் போட்டுக்கிட்டு போகிறது பெஸ்ட்டு. அன்னப்பிரசாதம் சாப்பிட்லான்னு போனால் செம்ம க்ரௌட் அன்னப்பிரசாதத்தில். அதுக்கப்புறமா ராம்பகீச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கே கவுண்டரில் சாம்பார் சாதம் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு இது பெரிய ஜெயசுவாமி மட்டு சூப்பராக இருக்கும். பெரிய ஜெயசுவாமி கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி சிங்கிளாக வர்றப்போ. அங்கே சாப்பிட்டுட்டு கரெக்டாக மாட வீதியில் வந்து வெயிட் பண்ணேன். 2:20க்கு கோயில் கோபுரத்துலேருந்து ஊஞ்சல் சேவா முடிச்சுட்டு மலையப்ப சுவாமி தாயாரோட வெளியில் வருவார். இவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இல்லைன்னா இம்மிடியேட்டாக கிளம்பியிருப்பேன். படிக்காவளி ஆர்த்தி எடுத்துக்கிட்டு கொல்ல மண்டப ஆர்த்தி எடுத்துக்கிட்டு தாயார் பெருமாள் அலங்காரம் அருமையாக இருந்தது. பெருமாளை சேவிச்சுட்டு இம்மிடியேட்டாக கிளம்பிட்டேன். ரெண்டு 2:20க்கு கோயிலேருந்து வெளியில் வருவாங்க. 4:40க்கு வைபோத்சவ மண்டபத்துலேருந்து வெளியில் வருவாங்க. அடுத்து சஹஸ்ர தீப அலங்கார சேவாவில் பெருமாளை சேவிக்கலாம். அலங்காரம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பெருமாளை தாயாருக்கும் சரி, இங்கேயுமே தாயாருக்கும் ஹாப்பி பர்த்டே சொல்லிவிட்டு இமீடியட்டாக கிளம்பிட்டேன். வரும்போதே அப் அண்ட் டவுன் டிக்கெட் எடுத்திருந்ததுனால ராம்பகீச்சா பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறி கீழே பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டேன். அந்த டைமில் உங்களுக்கு சென்னைக்கு வரத்துக்கு ட்ரெயின் கிடையாது. 2 மணிக்கு மெமோ அது போயிருக்கும். அதை விட்டால் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் 6 மணிக்கு தான் உங்களுக்கு திருப்பதியில். அதுக்கடுத்து சிஎஸ்எம்டி 7. போன தடவை சிஎஸ்எம்டியில் போயிட்டு நைட்டு 12 ஆகிடுச்சு. 1.5 மணி நேரம் லேட்டாக போய் சரி நம்ம பஸ்லேயே போயிடலாம்னு சொல்லிட்டு கீழ்த்திருப்பதியில் இறங்கி 4 மணிக்கு அமராவதி பஸ் இருக்கும், வால்வோ பஸ்ஸு. சூப்பராக இருந்தது, கன்வீனியண்ட்டாக இருந்தது. 390 டிக்கெட்டு. காஸ்ட்லியாக இருந்தாலுமே ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. அது மல்டி ஆக்சல்ங்கிறதுனால அந்த வைப்ரேஷனே உங்களுக்கு தெரியாது, ஜர்க்கே தெரியாது. டிப்பு போடலை. வியாழக்கிழமைகளில் ஆஃப்லைன் டிப்பில் பூராபிஷேகம் மட்டும்தான் இருக்கும். சில டைம் மேல்சாத்து வஸ்திரம் இருக்கும். மேல்சாத்து வஸ்திரம்னா கப்பலாக நம்ம போடணும். சுப்ரபாதம் சேவா இருக்காது தேர்ஸ்டேயில். க்ரௌடும் இருக்கும். சரி சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், ஏன்னா முத நாளே நான் கிளம்பிட்டேன். ஸ்ரீரங்கம் கோயிலே ஃபுல்லாக சுற்றி செம்ம டயர்டாக கால் வலி இருந்தது. இங்கேயுமே மாட வீதியெல்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறமா ராம்பகீச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பிரசாதம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருந்தது. பட் பஸ்ஸில் ஏசி சூப்பராக இருந்தது. அண்ட் அந்த ஜேர்னி டயர்ட்னஸே தெரியாமல் ரெஸ்ட் எடுத்ததில் கன்வீனியண்ட்டாக இருந்தது. இப்போது ரீசெண்டாக சொல்லிக்கிறாங்க மலைப்பாதை இறங்கும் பாதையில் ஒர்க் நடந்துட்டுருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக பிளான் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது அமராவதி வால்வோ பஸ்ஸு. ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம் ரிசர்வேஷன். நைட்டு 9 மணி போல் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேர்த்தி சேவை தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். மாதவரம் பஸ் ஸ்டாண்டில் இப்போது கோயம்பேடுக்கு போகிறதுக்கு பஸ்ஸு 1 ஹவருக்கு ஒன்ஸ் தான் வருமா. ஸோ ரோடு கிராஸ் பண்ணி தான் நான் கோயம்பேடுக்கு பஸ் ஏறினேன். மாதவரத்துக்கு தான் போகும் அந்த அமராவதி. அங்கேருந்து லோக்கல் பஸ்ஸில் விடியல் பஸ்ஸில்
ஃப்ரீ அது லேடிஸ்க்கு. கோயம்பேடுக்கு வந்துட்டு கோயம்பேடுலேருந்து மெட்ரோ ஏறி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.